ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரைத்தமிழன் ரிவ்யூஸ். இன்னைக்கு எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம்னா, ரியோராஜ் நடிப்புல ரிலீஸ் ஆயிருக்க ஆண் பாவம் பொல்லாதது படத்தை பத்தி தான் இன்னைக்கு ரிவ்யூல பார்க்க போறோம். வாங்க படத்தை போய் பார்ப்போம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் எடுத்தோடனே அரேஞ்ச் மேரேஜ் ஆயிருது. அதுக்கப்புறம் இவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று வருது. அது டைவர்ஸ் வரைக்கும் கொண்டு போயிருது. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை அவங்க சமாளிச்சாங்களா இல்லையா, இவங்க சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மிச்ச கதை. இந்த படத்துல ஹீரோ ஹீரோயினும் கல்யாணம் ஆன பிறகு தனி கொடுத்தன போயிடுறாங்க. தனி கொடுத்தன போய் சந்தோஷமா தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் சின்னதா ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அடுக்கடுக்கா பிரச்சனைகளா வருது. குறிப்பா இவங்க தாலி கழட்டி வச்சுட்டு போறது, அதுக்கப்புறம் ஹீரோவுக்கு பிடிக்காத ட்ரெஸ் எல்லாம் போடுறது, அந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் வருது. அதுக்கப்புறம் சமையல் பண்ணாமல் ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு எதுக்கெடுத்தாலும் மை சாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. ஹீரோயின் வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு போல இருக்குது, ஃப்ரீடமே இல்லை போல இருக்குது. அதனால் ஹீரோ கிட்ட நான் கல்யாணம் ஆன பிறகு ஃப்ரீடமாக தான் இருப்பேன், என்னையெல்லாம் எந்த கேள்வி கேட்கக்கூடாதுங்கிற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இவரும் மண்டையை ஆட்டிடுறாரு. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஹீரோயின் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோ வருத்தப்படுறாரு, கோபம் வருது, ஆனால் சண்டை போட முடியல. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஹீரோயின் வந்துட்டு சமைக்கலாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி வேலைக்காரியை வச்சிடுறாங்க. அதுக்கும் இவரே காசு கொடுக்க வச்சிடுறாங்க. காசு இஷ்டமேனிக்கு செலவு பண்ணுறாங்க, எதுவும் கேட்கறதில்ல. ஒரு பிரச்சனையாக வருது. இதெல்லாம் லாயர்கிட்ட சொல்கிறாரு. சொல்லும் போது அவரும் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் பேசி முடிச்சிட வேண்டியது, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அதை செய்கிறா இதை செய்கிறா அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறீங்க, இதெல்லாம் டைவர்ஸுக்கான காரணமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாரு. ஹீரோ வந்துட்டு இதை விட பெரிய பிரச்சனை ஒன்று நடந்திருக்கு, அதை சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி லாயர்கிட்ட சொல்கிறாரு. லாயரும் அதை கேட்குறாரு. இவங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் ரொம்ப சண்டை போட்டுக்கிறாங்க. ஆர்கியூமெண்ட் ரொம்ப பெருசாக போகுது. ஹீரோயினை ரொம்ப குறையா பேசுகிறாரு. ஹீரோயினும் ஹீரோவை குறையா பேசுகிறாங்க. ஹீரோயினும் அதே மாதிரி நீ என்னை அடிமையாக பண்ணுற, எங்கள் அப்பாவுக்கும் உனக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோவை பார்த்து ஹீரோயின் பேசுகிறாங்க. ஹீரோயின் வந்துட்டு இந்த ஆர்கியூமெண்ட் வரத்துக்கு முன்னாடி அது ரெண்டு விஷயத்த சொல்லலான்னு வருவாங்க. அது எந்த விஷயம்னா, ஒன்று வந்துட்டு இவங்க பியூட்டி பார்லர் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இவங்க கர்ப்பமாக இருக்கிற பற்றி சொல்லலான்னு வராங்க. ஆனால் ஃபஸ்ட்டு சொன்னது வந்து பியூட்டி பார்லரை பற்றி சொன்னதும் ஹீரோவுக்கு செம கோவம் வந்துடுது. அதனால தான் இந்த ஆர்கியூமெண்ட் ரொம்ப பெருசாகுது. ரெண்டாவது விஷயத்த சொல்லாமே விட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஆர்கியூமெண்ட் பெருசாகிடுது. இவரும் செத்து போன்ற மாதிரிலாம் வார்த்தையை விட்டுறாரு. விட்ட உடனே ஹீரோயின் கடைசியாக தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு. ஆனால் அந்த ஆர்கியூமெண்ட்டில் இவங்களுக்கு ஓவராக ஸ்ட்ரெஸ் ஆகி குழந்தை அபார்ட் ஆயிடுது. இதை சொன்ன உடனே லாயர் ரொம்ப வருத்தப்படுறாரு. நான் கூட இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு. ஆனால் ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, இவ வயிற்றுல குழந்தை இருக்குன்னு சொல்லியிருந்தா நான் என்ன வேணா செஞ்சுருப்பேன், நான் எதுக்குமே அப்ஜெக்ஷன் பேசியிருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்டதும் லாயர் இருந்துட்டு, நான் உங்க கூடயே இருக்கேன், நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், ஆனால் என்னால் வக்கீலா உங்க கூட இருக்க முடியாது, எனக்கு பதிலாக என்னோட அசிஸ்டன்ட் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவரை சமாதானப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போனால் அங்கே ஆம்பளைங்களுக்கு மதிப்பே இல்லை, ரொம்ப மட்டத்தனமா நடத்துறாங்க. ஹீரோயினுக்கு யாரு வக்கீலா ஆஜராயிருக்கான்னு பார்த்தா இந்த லாயரோட மனைவி தான். அவங்க ரெண்டு பேத்துக்குமே டைவர்ஸ் ஆயிடுச்சு. இதே மாதிரி ஒரு பிரச்சனையினாலதான் ரெண்டு பேரும் பிரிஞ்சிடறாங்க. அதனால தான் மனைவியே இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால தான் இதை இன்னும் கஷ்டப்பட்டு இந்த கேஸை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. நான் கூடவே இருக்கேன், நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஹீரோவுக்கும் கொஞ்சம் தைரியம் வருது, நம்ம எப்படியாவது பொண்டாட்டிகிட்ட சேர்ந்துருவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் மனசுல நினைக்கிறாரு. ஆனா ஹீரோயினும் இவனை விட்டு எப்படியாவது பிரிஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்கிறாங்க. லாயரும் ரொம்ப உறுதுணையா இருக்கிறாங்க. பொய்யான ஆதாரம், பொய்யான குற்றச்சாட்டு இதெல்லாம் வச்சு அவர் மேல தப்பான விஷயங்கள்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு ஹீரோவும் நான் பொண்டாட்டிகிட்ட எப்படியாவது சேர்ந்துருவோம் அப்படிங்கிற நினைப்போட தான் இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல ஹீரோவுக்கு அந்த ஹோப் போயிருது. ஹீரோயின் வந்துட்டு பல இடங்கள்ல வேலை செய்யறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா கையில காசு இல்ல, புருஷனை விட்டு பிரிஞ்சிருக்காங்கல்ல. அதனால இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோவால தாங்க முடியல. பேசாம அவ கேட்ட டைவர்ஸே கொடுத்துடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுறாரு. அதை லாயர்ட்டி சொல்லிடுறாரு. லாயரும் மனசை கல்லாக்கிட்டு ஆஜராகிறாங்க. கடைசி ஃபைனல் இயரிங் வருது. ஃபைனல் இயரிங்ல ஹீரோவை பார்த்து, நீ இந்த பொண்ணுக்கு டைவர்ஸ் கொடுத்துறியா அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜி கேட்கிறாரு. அதுக்கு ஹீரோ இருந்துட்டு, நான் டைவர்ஸ் கொடுத்துட்றேன், அதுதான் அவளோட விருப்பம்னா நான் கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் ஜட்ஜி கேட்கறாங்க, இவ்வளவு நாளா அப்ஜெக்ஷன் பண்ணிட்டு இருந்தீங்க, என் பொண்டாட்டி எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தீங்க, இப்போ என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. அவர் வந்துட்டு, என் பொண்டாட்டி ஆசைப்பட்டதை நான் செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஹீரோயினுக்கு
ஹீரோயினுக்கு அப்பதான் ரியலைஸ் ஆகுது தான் புருஷன் தான் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி. ஆனா அதை அவங்களால வெளிக்காட்ட முடியல. இவ்வளவும் பண்ணிட்டு என்னால எப்படி பேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல ஃபர்ஸ்ட் அவுட் ஆயிடுறாங்க. எனக்கு இந்த டைவர்ஸ் வேணாம், நான் அவன் கூடயே இருக்கேன், ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் சேர்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா ஜட்ஜ் இருந்துகிட்டு நீங்க 2 பேரும் சேர்ந்தா நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அமுச்சு விட்டுறாரு. அதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் சேர்ந்துடுறாங்க. என்னதான் இவங்க புருஷ முன்னாடியே சண்டை போட்டாலும் இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த லவ் இவங்களை விட்டு போல. அதனால 2 பேரும் சேர்ந்துடுறாங்க. இந்த படத்துல ஹைலைட்டே என்னன்னா படத்தோட எடிட்டிங் தான். அது இல்லாம மியூசிக்கு, ஒரு சில பாட்டுங்களாம் இதுல நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த படத்தோட டைரக்டர் செமையா எடுத்திருக்காரு. ஆண்களை பத்தி நிறைய பேசியிருக்காங்க, பெண்களை பத்தி கொஞ்சம் குறைவா தான் பேசியிருக்காங்க. குறிப்பா ஹீரோவை ரொம்ப ஹைலைட்டா காட்டியிருக்காங்க. ஆனா ஹீரோயினை ஒரு வில்லி மாதிரி காட்டி முடிச்சிடுறாங்க. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம ஃபன்னு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் எமோஷனல். ஒரு டீசென்டான படம். எல்லாரும் மறக்காம தியேட்டர்ல போய் பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அமைக்கிருங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ.